வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது, இது மார்கழி மாதமல்லவா? தொடர்ந்து நாம் திருப்பாவை பாடல்களை பொருளுடன் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாடல் 2. ஆண்டாள் பிராட்டியார் தமது 2ஆம் பாடலில் பாவை நோன்பு நோட்பவர்கள் நோன்பிற்காக செய்ய வேண்டியதையெல்லாம் எங்கனம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பாடியுள்ளார். அந்த 2ஆம் பாடலையும் அதன் பொருளையும் பார்ப்போமா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறென்றெண்ணி உகந்தேலோரென்பாவாய். இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? கண்ணன் அவதரிக்கும் பூமியில் பிறந்த பாக்கியசாலிகளே, நாங்களும் எங்களுடைய பாவை நோன்புக்கு செய்யத்தக்க இருதயங்களை கேளுங்கள். பார்க்கடலில் லகு நித்திரை பண்ணுகின்ற பரந்தாமனின் திருவடிகளை சிந்தையில் இருத்தியவாறு அவனது புகழை பாடி நெய் உண்ணமாட்டோம், பாலையும் குடிக்க மாட்டோம், விடியற்காலில் எழுந்து தீர்த்தமாடி கண்களில் மையிட்டு எழுதி கொள்ள மாட்டோம், தலையில் புஷ்பத்தை தரிக்க மாட்டோம், செய்யத்தகாத காரியங்களை செய்யாமல் இருப்போம், பொல்லாத வார்த்தைகளை ஒருவரிடத்திற்கு சென்று அவர் காதில் போய் புறம் பேச மாட்டோம், உபகாரமும் வறுமையில் இறந்து கேட்பவர்க்கு உணவும் வேண்டிய அளவு கொடுத்து இந்த பரோபகாரத்தை கடைபிடித்து கொண்டு அனுதினமும் சந்தோஷிக்கும்படியாக தகுந்த ஒப்பற்ற எமது பாவை நோன்பை முடித்து வைப்போம் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார். மார்கழி திங்கள் 2ஆம் நாளில் ஆண்டாள் பிராட்டியார் பாடிய திருப்பாவையிலிருந்து பாடல் 2ஐயும் அதன் பொருள் விளக்கத்தையும் பார்த்தோம். இதை கேட்டு உணர்ந்தவர்கள் மகிழ்ந்தவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார்களாக. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.